عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فليضحكوا قليلا ويبكوا كثيرا جزاء بما كانوا يكسبون. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ் தஆலாவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் பெருமான முஹம்மது முஸ்தபா அஹமது முஜிபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் நடைச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தும் கிருபையும் என்றென்றும் நிலவட்டுமாக அமையும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்து இந்த மனிதனுக்கு சிரிப்பையும் அழுகையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். மனிதனுக்கு ஏதேனும் சிரமங்கள், கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது அவன் அழுகிறான். சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது அவன் சிரிக்கின்றான். இந்த சிரிப்பும் அழுகையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு பண்பு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் இந்த அழுகையும் சிரிப்பும் என்பது இதில் எது அதிகமாக இருக்க வேண்டும், எது குறைவாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு அளவுகோலுக்கு குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லிக்காட்டுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சொல்வாங்க, ஃபல்யல்ஹகு கலீலா, குறைவாக நீங்கள் சிரியுங்கள், வல்யபுகு கஸீரா, அதிகமாக நீங்கள் அழுகுங்கள், ஜஸாஅ பிமா கானூ யக்ஸிபூன், ஒவ்வொரு ஆத்மாவும் அது எதை சம்பாதித்துக் கொண்டதோ அந்த ஒன்றை கொண்டு அல்லாஹ் அதற்கு கூலி வழங்குகிறான் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அழுகை அதிகமாக இருக்க வேண்டும், சிரிப்பு என்பது குறைவாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்ததை விட அழுததுதான் அதிகம். ஒவ்வொரு கட்டத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதிருக்கிறார்கள். உம்மத்தை நினைத்து, தனது சமுதாயத்தை நினைத்து, தனது சஹாபாக்களை நினைத்து, குடும்பத்தார்களை நினைத்து, இப்படியாக பல நிகழ்வுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே நிகழ்ந்திருக்கிறது. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத தருணங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பெல்லாம் அழுதார்கள் என்ற ஒரு தலைப்பிலே இன்றைய ஜும்மாவிலே சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதது தனது பாட்டனார் அப்துல் முத்தலிப். அவங்க தான் மக்காவிலேயே மிகப்பெரிய தலைவர். அவங்களுடைய சொல்லுக்கு எதிர் சொல் கிடையாது. அவங்கள பார்த்தாலே மக்கத்து குறைஷிகள் எல்லாம் பயப்படுவார்கள். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் அப்துல் முத்தலிப். அவங்களுக்கென்று கஅபத்துல்லாஹ்வுக்கு அருகாமையிலே ஒரு விரிப்பு விரிக்கப்பட்டிருக்கும். அந்த விரிப்புல யாருமே உட்கார மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பிள்ளை, அவங்க போய் அந்த விரிப்புல உட்கார்ந்துட்டாங்க. அந்த உட்கார்ந்ததை பார்த்தவுடன் மற்ற அந்த குறைஷிகள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த இடத்திலிருந்து நகற்றுவதற்கு முயற்சிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறார்கள். அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு அதிகமான வயதாகிவிட்டது, கண் பார்வையும் கொஞ்சம் குன்றிவிட்டது. நமது பேரை அழுகிற சத்தம் கேட்குது அப்படின்ட்டு என்னன்னு கேட்கிறாங்க. இது மாதிரி எங்களுடைய பேரன் உங்களுடைய அந்த இருக்கையிலே அமர்ந்திருந்த
இருந்தார். அவரை அந்த இடத்தை விட்டு நகர்வதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம். ஆனால் அவர் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, நகர மாட்டேங்கிறாரு. உடனே அப்துல் முத்தலிப் சொன்னாங்க, அவரை வெற்று அந்த இடத்திலே அமர்வதற்கு மிகவும் தகுதியானவர் அவர் தான் அப்படின்ட்டு அதற்கு அப்துல் முத்தலிப் அவங்க என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. இப்ப பெருமான சல்லல்லாஹு திருவயதில அழுதது அந்த தருணம். இது மாதிரி பல நிகழ்வுகள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஹதீஸுகள்ல நமக்கு என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க. அபூதாவுல ஒரு ஹதீஸ் வருது. முகர்ரிப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இந்த பேர் நம்ம கேள்வியப்பட்டிருக்கோம். முகர்ரிப் என்று சொல்லக்கூடிய சஹாபி அவங்க அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸை. நான் ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவர்களிடத்திலே நான் சென்றேன். அவர்களுக்கு அருகாமையிலே நான் சென்ற பொழுது அவருடைய நெஞ்சிலிருந்து திருகை அரைப்பதை போன்று சப்தம் அவருடைய உள்ளத்திலிருந்து கேட்டது. ஒரு ஹதீஸில் இப்படி வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உள்ளத்திலிருந்து நெஞ்சிலிருந்து அழுகக்கூடிய சப்தம் எப்படி வந்துன்னு சொன்னா, ஒரு பானையில தண்ணீர் கொதித்தால் சவுண்ட் வரும் பார்த்தீங்களா, ஒரு முறைய போகும்போது சவுண்ட் வரும், அது மாதிரியான சத்தம் கேட்டது என்று ஹஜ்ரத் முகர்ரிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அதே போல இன்னொரு ஹதீஸ்ல பார்த்தோம்னு சொன்னா, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா குர்ஆன் ஓதுறதுல மிகவும் தேர்ச்சி பெற்றவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதி கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு குர்ஆனை ஓதுன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து அந்த குர்ஆன் ஓதுறதை கேட்பாங்க. அவங்களுடைய கிராத் அவ்வளவு அருமையா இருக்கும். அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஓதுவீராக. அப்ப அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது வஹி இறங்கி கொண்டிருக்கிறது, உங்கள் மீது குர்ஆன் வஹி இறங்கி கொண்டிருக்கிறது, நான் உங்களுக்கு ஓதி காட்டுறதா அப்படின்னு. ஓதுங்க மஸ்ஊத் இருந்தாங்க. அவ உடனே அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செஞ்சாங்க, சூரத்துன் நிசா, யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحدة என்று தொடங்கக்கூடிய அந்த சூரா, அதோட நிகாஹுடைய குதுபாவுல இந்த ஆயத்தை ஓதுவாங்க. சூரா நிசாவினுடைய முதல் வசனமே தான் ஓத ஆரம்பிச்சாங்க. ஓதிக்கிட்டே வர்றாங்க. 10 ஆயத்து, 20, 30, 40, 41வது ஆயத்து ஓதுறாங்க. 41வது ஆயத்து அதை ஓதும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழ ஆரம்பிச்சாங்க. அந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், வஜித்னா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா, உம்மை இந்த மக்களுக்கு இவர்கள் அனைவருக்கும் உம்மை சாட்சியாக நாம் கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்துல சொல்றோம். இந்த ஆயத்தை ஓதுன உடனே அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். அவருடைய அழுகை எப்படி இருந்துன்னு சொன்னா, திருகைகள் அரைத்தால் என்ன சப்தம் வருமோ அதை போன்ற சப்தம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நெஞ்சிலிருந்து வந்தது என்பதாக அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டது. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகை, அவங்களுடைய அழுகை எப்படி இருந்தது என்பதை இந்த 2 ஹதீஸின் மூலமாக நாம் பார்த்தோம். இது போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிறை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறை முடி, வெள்ளை முடி வந்துருச்சு. இதை பார்த்தவங்க சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம் உங்களுக்கு என்ன நிற முடி வந்துருச்சு அப்படின்ட்டு, என்ன காரணம் அப்படின்ட்டு அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில சூறாக்கள் இருக்கு, அந்த சூறாக்களை ஓதும் பொழுது அந்த சூறாக்களுடைய எஃபெக்ட், அதனுடைய அசராத்து தான் இந்த நிறைமுடி வந்ததுக்கு உண்டான காரணம் சொன்னாங்க. அது என்ன சூறா? சூரத்துல் ஹூத், சூரத்துல் வாக்கியா, சூரத்துல் முர்சலா, சூரத்துல் நபா, சூரத்துல் குஃபிரத். இந்த 5 சூறாக்களும் என்னை நிறைக்க செய்து விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. அப்படி இந்த 5 சூறாக்கள் அல்லாஹ் என்ன சொல்றான் சொன்னா, மறுமை நாள் நிகழக்கூடிய நிகழ்வுகளை பற்றி இந்த 5 சூறாக்களில் சொல்லப்படும். இப்ப மறுமையிலே என்ன நிகழ்வுகள் ஏற்படுமோ அந்த நிகழ்வுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 5 சூறாக்களிலும் சொல்கின்றான். அதை ஓதும் பொழுது எனக்கு இந்த நிலை ஏற்பட்டு விட்டது
என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டது. இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அழுகையினுடைய சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தருணத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதிருக்கிறார். சில நேரங்கள்ல லேசா அழுதிருக்கிறாங்க, சில நேரங்கள்ல ரொம்ப கடுமையா அழுதிருக்கிறாங்க. பத்ருடைய யுத்தம் நமக்கு நல்லா தெரியும். நோன்பினுடைய பிறை 17 என்ன செய்வோம், பத்ர் சஹாபாக்களுடைய அந்த நினைவு தினமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதோட பத்ர் சஹாபாக்களுடைய ஞாபகம் நமக்கு வராது, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு ரமலான் எப்போ வருதோ வேற என்ன செய்யும், பத்ர் சஹாபாக்களுடைய நினைவு நமக்கு வரும். அந்த பத்ர் சஹாபாக்கள் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த பள்ளிவாசல் கிடையாது, ரமலான் கிடையாது. நம்ம எந்த நிலைமையில இருப்போம், நம்ம எந்த மதத்தில் இருப்போம்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான் பத்ருடைய யுத்தம். வெறும் 313 சஹாபாக்கள் அன்று இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் இந்த படை தோற்றுவிட்டால், இந்த படை தோற்று போகுமையானால் உன்னை வணங்குவதற்கு ஒருவர் கூட இருக்க மாட்டார், உன்னை யாருமே வணங்க மாட்டாங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று இரவு முழுவதும், அதாவது பிறை 17 காலை யுத்தம் துவங்க இருக்கிறது. அன்று இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுதிலே எழுந்து துஆ செய்றாங்க. இரவு முழுவதும் துஆ செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அழுது துஆ செய்கிறாங்க. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத தருணத்திலே இதுவும் ஒன்று. பல பத்ர் சஹாபாக்கள் தன்னுடைய உயிரையும் என்ன செஞ்சாங்க, தியாகம் செஞ்சாங்க. இப்போ குழந்தைகள் பிறக்குது, இந்த குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் சொன்னா, என்னமோ இஸ்லாத்துல பேரே இல்லாத மாதிரி எல்லாத்துலயும் கோகுல்ல போய் டச் பண்றது, இது மிகப்பெரிய தவறு. இன்னும் சொல்ல போனா பாவம் கூட சொல்லலாம். 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்களுடைய பேருக்கு அதை வச்சா என்ன குளிர்வுக்கு. சஹாபி பெண்மணிகள் இஸ்லாத்திற்காக வேண்டி, ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்த சஹாபி பெண்மணிகள் இருக்கிறார். அவர்களுடைய பேரை வச்சா என்ன, வழிமாடுகள்ல பெண்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய பேரை வச்சா என்ன, அதெல்லாம் பழைய பேரா, அதாவது ஸ்டைலா வேணுமா பேரு. ஸ்டைலா வேணும்னா பேராச்சும் பேரை வைக்க வேண்டியதான். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு அர்த்தமுள்ள பெயரை வைங்கன்னு சொன்னாங்க. ஏன், என்ன காரணம் தெரியுமா, எந்த அர்த்தத்தோட அந்த பிள்ளைக்கு நீங்க பேர் வைக்கிறீங்களோ அதன் பிரகாரம் அந்த குழந்தை வளரும். அடிக்கிறவன் குத்துறவன் அவனோட பேர்லாம் வச்சுக்கிடுவீங்க, வளர்ந்ததுக்கு பின்னால என்ன செய்யும், அத்தா மாவையும் 2 குத்து குத்தும். இன்னைக்கு அப்படிதான் வைக்கிறாங்க. கிரிக்கெட் வீரருடைய பெயரே குத்துச்சண்டை, WWFன்னு ஒரு இது ஒன்று இருக்கு, போடுவான். உண்மையான சண்டை. அதுல வரக்கூடிய பெயரையும் இஸ்லாமிய பெயரையும் சேர்த்து வைக்கிறாங்க. இது எப்படி இருக்கு? நம்ம சமுதாயம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, எங்க போயிட்டு இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இப்ப பத்ர் சஹாபாக்கள் அவங்களுடைய பெயரை நம்ம வைக்கணும். வச்சோம்னா இஸ்லாத்திற்கு தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக அவங்க மாறுவார்கள் என்பது தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதது பத்ர் யுத்தத்தினுடைய அந்த இரவில். அதே போல தன்னுடைய மகன் இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா மாரியத்துல் கிப்தியா என்ற பெண்மணியின் மூலமாக பிறந்த இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனார். அவர்களுடைய அந்த இறப்பின் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அழுதார்கள். அவருடைய உயிர் தொண்டைக்குழியில மேலே கீழே போயிட்டு இருந்தது உயிர். அப்படி உயிர் போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த நிலைமையை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அழுதாங்க. மடியில கிடக்கிறாங்க குழந்தை இப்ராஹிம் இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா. அந்த அவருடைய உயிர் பிரியக்கூடிய அந்த நிலைமையை நேரடியாக ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க. தன் மகன் இன்னும் சிறிது நேரத்திலே, இன்னும் சிறு நொடி பொழுதிலே அவர் இறக்கப் போகிறார். அதை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கண்ணீர் வடித்தாங்க. இது ஒரு தருணம். அடுத்து சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு சஹாபி, இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்த மிகப்பெரிய ஒரு சஹாபி. அவர்களுடைய அந்த மரண நேரத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க சொன்னா, அழுதாங்க. மிகப்பெரிய ஒரு சஹாபி, இஸ்லாத்திற்காக தியாகம் செஞ்சவங்க. அவர்கள் உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சஅத் இப்னு உபாதா வஃபாத் ஆயிட்டாங்களா? இல்ல, உயிர் ஓடி போட்டு இருக்குது, இன்னும் சிறிது நேரத்தில் வஃபாத் ஆயிடுவாங்க. அந்த செய்தியை கேள்விப்பட்டவனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவ ஆரம்பிச்சாங்க. இப்படியாக பல தருணங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அழுதிருக்கிறாங்க.
அதே போல மூசா என்று சொல்லக்கூடிய ஒரு போர். அந்த போருக்கு பெருமான சல்லல்லாஹு சஹாபாக்கள் அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எல்லாம் நீண்ட சம்பவம், வெறும் விஷயங்களை மட்டும். ரசூலுல்லாஹ் எப்பெல்லாம் அழுதாங்க அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிட்டு வர்றேன். மூசா என்று சொல்லக்கூடிய போர், அந்த போருக்கு சஹாபாக்களை அனுப்பும் பொழுது சல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த கூட்டத்திற்கு இந்த போருக்கு போகக்கூடிய உங்களுக்கு தலைவராக முதலாவதாக ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்வாங்க, அவர்கள் தலைமை எடுத்து நடத்துவாங்க. அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டால் ஜஅஃபர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தையின் மகனார், அதாவது அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரர். அவர் என்ன செய்வார், உங்களையே தலைமை எடுத்து நடத்துவார். அவரும் ஷஹீதாகிவிட்டால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்வாங்க, தலைமை எடுத்து நடத்துவாங்க. அவர்களும் ஷஹீதாகிவிட்டால் உங்களுக்குள்ளாக நீங்கள் ஆலோசனை செய்து ஏதேனும் ஒரு நபரை நீங்கள் உங்களுடைய தளபதியாக தலைவராக நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டாங்க. பெரும் பொதுவாகவே சல்லல்லாஹு அவர்கள் படைகளை அனுப்பக்கூடிய கிழமை நேரம் என்ன சொன்னா வியாழக்கிழமை தான் அனுப்புவாங்க. வியாழக்கிழமை இரவு படைகள் அனுப்பிட்டாங்க, படைகள் போய் கொண்டிருக்கு. ஆனா ஒரு சஹாபி வந்து தங்கிட்டாங்க. யாரே அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு என்ன செய்வோம், ஜும்மா தொழுதுட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்னு. ஏன்னா ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, 3 பேரை நீங்க ஷஹீதாயிடுவீங்க, 4வதாக அந்த கூட்டத்திற்கு என்ன செஞ்சாங்க, பொறுப்பு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு யாரு விருப்பமோ அவரை நீங்க தலைவராக ஆக்கிக்கங்க அப்படின்னு. நம்ம கண்டிப்பா நம்ம என்ன செஞ்சிருவோம், இந்த போருக்கு போய் நம்ம ஷஹீதாகிடுவோம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப கடைசி ஜும்மா என்ன செய்வோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால நின்று தொழுதுட்டு போவோம் அப்படின்னு அவங்க தங்கிட்டாங்க. ஜும்மாவுடைய தொழுகை நடக்குது, தொழுகை முடியுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா பார்த்துட்டாங்க, கூப்பிட்டாங்க, அப்துல்லாஹ் இங்க வாங்க அப்படின்னு. நீங்க போருக்கு போகலையா அப்படின்னு. இல்லை யார சொல்லலாம், நீங்க வந்து போருக்கு போறதுக்காக அறிவிப்பு கொடுத்தீங்க, திரும்பி நான் வரமாட்டேன், ஷஹீதாயிடுவது எனக்கு தெரியும், தாங்கள் சொல்லிட்டீங்க, அதனால ஒரு கடைசி ஜும்மா உங்களோட தொழுதுட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். என்கிட்ட வந்து வேகமாக ஓடக்கூடிய குதிரை இருக்குது, அந்த குதிரையிலேயே நான் என்ன செய்வேன், அந்த படையை நான் பிடிச்சிருவேன் அப்படின்னா. அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எப்படி இந்த படைக்கு நீங்கள் தாமதமாக செல்கிறீர்களோ நீங்கள் சொர்க்கத்திற்கும் தாமதமாக தான் செல்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டா உடனே புறப்பட்டு போயிடணும், இருக்கக்கூடாது. சொன்னதற்கு அப்படியே கட்டுப்பட்டு நடக்கும். உடனே என்ன செஞ்சாங்க, அந்த படையை அனுப்பிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று இந்த 3 பேருமே ஷஹீதாயிட்டாங்க. அது ஜஅஃபர் இப்னு அபூ தாலிப் தன்னுடைய சிறிய தந்தையின் மகனார். அவங்களுக்கு சின்ன சின்ன பிள்ளைகள் இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போய் என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பார்க்கறாங்க, எல்லாமே சின்ன சின்ன பிள்ளைகள் அனாதைகளாக நிற்கிறாங்க. தந்தை ஷஹீதாயிட்டார், பிள்ளைகள் அனாதையாக ஆயிடுச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது போன்ற மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்தார்களில் இது போன்ற சிறு பிள்ளைகள் அனாதைகளாக இருந்தால் அந்த அனாதைகளை நீங்கள் ஆதரியுங்கள் என்று சொன்னாங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் அழுதுட்டாங்க. இது போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் அழுத தருணத்தை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன செய்யணும், அழுக வரும். நமக்கு வந்து சிரிப்பு தான் அதிகமா இருக்கு, அழுகையே இல்லைன்னு சொல்லணும். நம்ம என்ன அழுதுட்டோமா, யோசனை பாருங்க. பிறக்கும் போது அழுதோம், அது வேற. இப்ப நமக்கு வந்து விவரம் தெரிஞ்சதிலிருந்து ஏதுக்காக ஒன்று, அந்த துன்யாவுடைய விஷயத்திற்காகவோ அல்லது மறுமையுடைய விஷயத்திற்காகவோ ஏதோ ஒரு நினைப்பு நமக்கு ஏற்பட்டு நம்ம கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறோமா இல்ல. ரமணான் மாதத்துல வேற 27 நைட்டுக்கு என்ன செய்யறது இல்லை, அழுது துவா செய்யறது இல்லை. அதே போல ஷவ்வால் மாதம் பராத்துடைய இரவு, அந்த இரவுல கூட நமக்கு என்ன வர்றதில்லை, நமக்கு அழுக வர்றதில்லை. நம்ம வந்து என்ன செய்யறதுன்னா இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம வந்து சடங்கா செஞ்சுட்டு இருக்கிறோம். எப்ப சடங்கா நம்ம செய்யறோமோ நம்ம கண்கள் இருந்து அழுகே வர திருப்பிட்டோம். என்னைக்கு இஸ்லாத்தினுடைய எல்லா நிகழ்வுகளையும் இபாதத்துகளை சடங்கா நம்ம செய்யறோமோ அது எப்படி போகும், சிரிப்பத்தான் போகும், அது அழக வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மறுமையினுடைய நிலைப்பாடு, மறுமையில என்னுடைய சமுதாயத்தினுடைய நிலைப்பாடு என்ன ஆகுமோ அப்படின்னு என்ன செஞ்சிருக்காங்க, கவலைப்பட்டு அழுதுருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய மறுமையினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு, இன்னைக்கு நான் மூத்தாயிட்டேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய நிலை என்ன அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொருவரும் அழுகணும்.
அல்லாஹ்ட்ட அழுது துஆ செய்யும். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத அந்த சம்பவத்தை சொல்லக்கூடிய நோக்கம். வெறுமனே பயான் பண்ணிட்டு போறதில்லை. நம்மளிடத்தின் அழுகணும். தஹஜ்ஜுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, தஹஜ்ஜுல எந்திரிச்சு தொழுவாங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நீங்கள் வாழ்ந்திருக்கிறீங்க, அவர்களுடைய வாழ்க்கை கண்டிருக்கக்கூடிய ரொம்ப அபூர்வமான சம்பவம் ஏதாவது இருக்குதா, அதிர்ச்சியான ஒரு அபூர்வமான சம்பவம் எதில் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னோடு தங்கக்கூடிய அந்த நாள் வந்துச்சு, இரவு நேரம் ஆனது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்துல சொன்னாங்க, ஆயிஷாவே இன்று உன்னுடன் தங்கக்கூடிய நாள், இன்று இரவு நீண்ட நேரம் அல்லாஹ்வை வணங்குவதாக நான் இருக்கிறேன், நீ என்ன சொல்ற? உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நீங்க தாராளமாக வணங்குங்க யார சொல்லுங்க. உடனடியா என்ன செஞ்சாங்க, முஸல்லாவை போட்டு தொழுவ ஆரம்பிச்சாங்க. தொழுதுட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நிலைப்பாடிலும் ரசூலுல்லாஹ் அழுதுட்டே இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, தக்பீர் கட்டி நிக்கிறாங்க. தக்பீர் கட்டி நிற்கும் பொழுது அழுகுறாங்க. ரசூலுல்லாஹ் ருக்குவுக்கு போறாங்க, அழுகுறாங்க. சஜிதாக்கு போறாங்க, அழுகுறாங்க. இப்படியாக ஒவ்வொரு நிலைப்பாடிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் நீண்ட நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். அப்ப தொழுகைலாம் முடிஞ்சதுக்கு பின்னால ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னிச்சிட்டாங்க. இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹன் முபீனா லியக்ஃபிர் லக அல்லாஹு மா தகத்தம் மின் தம்பிஹி வ மா தஅக்கர். உங்களிடத்துல பாவங்கள் இல்லை, அப்படி நிகழ்ந்திருந்தாலும் முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டானே, இவ்வளவு சிரமமெடுத்து சொல்லக்கூடிய காரணம் என்ன, இப்படி அழுது சொல்லக்கூடிய காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டிய ஒரு செய்தி, ஒரு விஷயம் இருக்குது என்று சொன்னால் இதுதான், அல்லாஹ்விற்கு நான் நன்றி செலுத்தக்கூடிய அடையாளமாக இருக்க வேண்டாம். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுதும் நின்று ஒவ்வொரு நிலைப்பாட்டிலும் தக்பீர் தஹரீமாவிலே, ருக்கூவிலே, சஜிதாவிலே, இருப்பிலே அழுது தொழுதார்கள் என்று சொன்னால் நம்முடைய நிலைப்பாடு என்ன? வாரத்துல ஒரு நாள் சும்மா மட்டும் நம்ம தொழுதுட்டு போயிடுறோமே, நம்ம எந்த தைரியத்துல நம்ம இருக்கிறோம்? இன்னைக்கு அசரில் நான் மௌத்தாயிட்டேன்னு சொன்னா என்னுடைய கபருடைய வாழ்க்கை என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள், அழுது கொண்டே இருந்தார்கள் இந்த சமுதாயத்திற்காகவே. நாம் நமது குடும்பத்திற்காக அழுதிருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகிட்ட தொழுகை இல்லை, அழுது அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கிறோமா? மனைவிட்ட தொழுகை இல்லை, நம்ம தொழுது அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கிறோமா? பேர பிள்ளைகள்ட்ட தொழுகை இல்லை, பிள்ளை எழுப்பிட்டோன்னா எந்திரிக்க மாட்டேங்கிறான் என்று நம்ம தொழுதுக்கிறோமே, அழுது அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கிறோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தருணத்திலும் இந்த உம்மத்தை நினைத்து அழுதார்கள். தன்னுடைய உயிர் போகக்கூடிய அந்த கடைசி நேரத்திலும் கூட யா உம்மத்தி, யா உம்மத்தி, என்னுடைய சமுதாயமே, என் சமுதாயம் என்ன ஆகுமா என்று கவலைப்பட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு நிலைப்பாடும், ஒவ்வொரு நேரத்தில் அவர்கள் அழுதது அனைத்துமே இந்த உம்மத்திற்காகத்தான். அதே போல அவர்கள் கடுமையாக அழுதனுடைய அந்த தருணத்தை நாம் பார்க்கும் பொழுது மதீனாவிலிருந்து மக்காவிற்கு வர்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த இடைப்பட்ட நேரத்துல அந்த இடத்துல தன்னுடைய தாயார் அன்னை ஆமினா அவர்களுடைய கபர், அந்த கபரை தியாரம் செய்வதற்காக ரசூலுல்லாஹ் போய் நிற்கிறாங்க. கபருக்கு அருகாமல் நின்று ஹதீஸ்ல வருது, பக்கா அழுதார்கள், அபுகா மேற்கொண்டு அழுதார்கள், கடுமையாக அழுதாங்க ரசூலுல்லாஹ். அழுகுற என்னது, ஒப்பாரி வச்சு அழுகுறதா இல்ல, கண்கள் இருந்து கண்ணீர் மட்டும் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுததை பார்த்து சுற்றி இருந்த சஹாபாக்கள் எல்லாருமே அழுதுட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகை எப்படி இருந்திருக்கும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நீங்க கபர் ஜியாரத்துக்கு நம்ம போறதே இல்லைங்க. நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய தகப்பனார், நம்முடைய தாயார் கபரில் அடக்கமாயிருக்கிறாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, கபறுகளை போய் ஜியாரத் செய்வாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம். நம்ம காரைக்கால் பகுதிகள் எல்லாம் பார்த்தோம்னா எங்கெல்லாம் கபருஸ்தான் இருக்குதோ எல்லா இடங்களும் என்ன செய்வாங்க, ஜும்மா தொழுகைக்கு பின்னால போய் கபூர்ல நின்று என்ன செய்வாங்க, ஜியாரத் செஞ்சுட்டு போவாங்க. அது நிறைய பேர் பார்க்கலாம். சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர். அப்போ நமக்கு ஓதல நமக்கு ஒன்றும் தெரியாது, ஏதோ நின்று ஓதிட்டு போறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப நினைக்கிறோம்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் காட்டினதற்குரிய சுன்னத்து. ஜும்மா தொழுகைக்கு பின்னால் தன்னுடைய பெற்றோருக்காக தன்னுடைய உறவினர்களுக்காக போய் கபரை தியானம் செய்து துவா செஞ்சுட்டு போகும். சிறுசலவர்களுக்கு நினைச்சிருக்கிறாங்க, கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப தன்னுடைய தாயாருடைய கபருக்கு அருகாமல் நின்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அழுதார்கள். இது ஒரு தருணம். அதே போல தன்னுடைய பேரப்பிள்ளை ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மகனார், அவங்களுடைய உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. இன்னும் சிறிது நேரத்தில் அவங்க வஃபாத்தாக போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்பிள்ளை ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு விடுறாங்க, என்னுடைய தகப்பனார் அடைச்சிட்டு வாங்க அப்படின்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லி அனுப்புனாங்க, என்னுடைய மகனுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்க அப்படின்னு. உடனே ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்டிப்பாக நீங்க என்னுடைய தகப்பனார் அடைச்சிட்டு வாங்க அப்படின்னா ஒரு 4 சஹாபாக்கள் அழைத்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஸைனப் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வர்றாங்க. வந்த உடனே குழந்தையை எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியிலே வைக்கப்பட்டு தன்னுடைய பேரப்பிள்ளையை பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ் உயிர் மேடை கிளைய உயிர் போய் கொண்டிருக்கு. கடைசி நேரம் உயிர் போக போகுது. அதை பார்த்து கொண்டிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்தது. அழுதுட்டே இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். சத்தம் போட்டு அழுகிறாங்க. இப்ப சுத்தி இருந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்றா அழுகிறீங்க? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் இரக்க குணம் என்பதை அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒரு ரஹம் இரக்க குணம் என்பதை அல்லாஹ் வச்சிருக்கிறான். இரக்க குணங்களும் வச்சிருக்கிறான். வினசீனம் இறந்து விட்டால், மனைவி இறந்து விட்டாலோ, தந்தை தாய் இறந்து விட்டாலோ, உறவினர்கள் இறந்து விட்டால் என்ன செஞ்சிடணும்? அழுகணும். உள்ளத்திலேயே அதை அப்படியே வைத்துக் கொண்டால் அவனுடைய உள்ள என்ன செஞ்சிடுமா? அது கல்லா மாறி என்ன சொன்னாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை என்ன செய்ய சரி செய்ய முடியாது. இந்த உள்ளத்திலிருந்து அந்த துக்கத்தை நாம் வெளிப்படுத்தி விட வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, நமக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. கண்ணீர் என்ன செய்யணும்? கண்களிலிருந்து கண்ணீர் நம்ம வெளியாக்கணும். அப்படி வெளியாக்கணும்னு சொன்னா அது உள்ளத்திலேயே நான் வைத்துக் கொண்டிருந்தால், மருத்துவ ரீதியாக சொல்றாங்க, ஒரு சொந்தங்களை இறந்துட்டாங்க, அவர் அழுகவே இல்லை, ஒரு சொத்து கண்ணீர் கூட வரல கண்ணில இருந்து சொன்னா அவருடைய உள்ளத்துல அது ரொம்ப ஆழமாக பதிந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க மருத்துவர். அப்ப அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அந்த மரணத்தினுடைய அந்த தருவாய். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க, அழுதுருக்கிறாங்க. அதே நேரத்துல வஃபாத்தாயிட்டா அழுவுறது சுன்னத்து. நெஞ்சில் அடிச்சுட்டு அழுவுறது, சட்டையை கிழிச்சிட்டு அழுவுறது, சத்தம் போட்டு ஒப்பாரி வைக்கிறது, தலத்தலன்னு அடிச்சுட்டு அழுவுறது, இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. வஃபாத்துடைய செய்தி கேள்விப்பட்ட உடனே அல்லது வஃபாத்துடைய வீட்டுக்கு நம்ம போறோம்னு சொன்னா தன்னுடைய அந்த கவலையை வெளிப்படுத்துவது, கண்களிலிருந்து கண்ணீரை வெளியாக்குவது சுன்னத். ஆனால் இதே நேரத்துல தலையில அடிச்சுட்டு அழுவுறது, நெஞ்சில் அடிச்சுட்டு அழுவுறது, 5-6 பேர் கூட்டத்தில் உட்கார்ந்து ஒப்பாரி வைக்கிறது, இதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அழுத தருணங்களை நாம் பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் இந்த உம்மத்தை நினைத்தவர்கள் அழுதிருக்கிறார்கள். அந்த அழுகை என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையை தரக்கூடிய, மறுமையை நினைச்சு என்ன செஞ்சாங்க, அழுதாங்க. ஒரு கட்டத்துல ஒரு சபையை தாண்டி அதை கடந்து போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி போகும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் அவங்களுடைய கடவாய் பற்கள் தெரியற சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஒரே சிரிப்பு. அப்படி கடந்து போகும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் அந்த மறுமையினுடைய நிகழ்வை அறிந்திருப்பதை போன்று நீங்கள் அறிந்திருப்பீர்களேயானால் இந்த சிரிப்பு உங்களிடத்திலே இருக்காது. குறைவாக நீங்கள் சிரிப்பீர்கள், அதிகமாக நீங்கள் அழுவீர்கள் என்று சொன்னாங்கன்னு சொல்லலாம். இப்போ மறுமையினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நம்ம என்ன செய்யணும், நினைத்து அழுது அல்லது நம்ம என்ன செய்யணும், யா அல்லாஹ் மறுமையுடைய நிலைப்பாடு எனக்கு நீ லேசாக்கி என்பதை நம்ம கேட்கணும். நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் எப்போ வருது, எந்த நேரத்தில் வரும்? யாராச்சும் ஹீரோ என்ன செஞ்சுட்டான், இறந்து போயிட்டான், அல்லது அவன் நடிச்சிருக்கக்கூடிய படம் சரியா ஓடலன்னு வைங்களேன், இவன் அழுகுறான். ஏன்னா அவன் நடிச்சான், ஏதோ ஓடல போயிடுச்சு, அதுக்கு நீ என்ன அழுகுற? யோசிக்கணுமா இல்லையா? இன்னைக்கு இளைஞர்களுடைய நிலைப்பாடு தான். ஓடல சந்தைகள காட்சிகள், சில பேர் என்னன்னா தானே அழுதாங்க. ஒரு பையன் என்று சொன்னான், பக்கத்துல உட்கார்ந்து தியேட்டர்ல படம் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியில முடிச்சு வெளியே வரும்போது அழுதுகிட்டே வெளியே வந்தாங்க.
ஏன்டா அதோட அவன் ஃப்ரெண்டு கேட்டுருக்கான். அதுல வந்து வில்ல வந்து ஹீரோவை கொத்திட்டாங்க, அவன் செத்துட்டான். அது வெறும் ஒரு கண்ணாமூச்சி தான், அது ஒரு மாயை தான். அவன் உண்மையே செத்து போயிட்டான்னு இவன் அழுகலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி இருந்த சஹாபாக்கள் யார் தெரியுமா? எல்லாமே இளைஞர்கள் தான், வயசானவங்க யாருமே கிடையாது. அந்த இளைஞர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மாத்தினாங்க? தீனுக்காக தியாகம் செய்யக்கூடிய மக்களாக மாற்றி காட்டினாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் இளைஞர்களோட நிலைப்பாடு என்ன? அவன் அழுதான்னா இவன் அழுகுறான், அவன் வந்து சட்டையை கிழிச்சு போட்டா இவனும் சட்டையை கிழிச்சு போடுவான், அவன் டவுசர் போட்டா இவனும் டவுசர் போட்டு அலையான். அது இன்னைக்கு இந்த டவுசர்களுடைய இதுக்கு பார்த்தீங்கன்னா பெரியவங்க கூட சொல்றாங்க, ஆண்கள் தொப்புளிலிருந்து முட்டுக்கால் வரைக்கும் மறைக்கிறது பரல் கட்டாயம். நீங்க அரக்கா டவுசரை போட்டு நீங்க வந்து புல்லட்ல போனீங்கன்னா என்ன தெரியும்? முட்டி தெரியும். இன்னைக்கு நம்ம எந்த சரியத்தை பின்பற்றி இருக்கிறோம் நமக்கு தெரியும். நீங்க அவ்வளவு சர்வ சாதாரண போயிடுது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? என்னைக்கு பள்ளிவாசலுடைய தொடர்பு இல்லையோ, என்னைக்கு தொழுகை இல்லையோ, என்னைக்கு குடும்ப சூழ்நிலைகள் இஸ்லாத்தினுடைய குடும்பங்களாக இல்லையோ, இது போன்ற ட்ரெஸ்ஸில் என்ன செய்வாங்க? இன்னைக்கு டவுசரை போட்டு போனவர் நாளைக்கு சட்டையை போட்டு என்ன செய்வார்? கொண்டு போயிட்டே இருப்பார். அன்றைக்கு ஒரு துண்டை மட்டும் கட்டிட்டு போயிட்டே இருப்பார். இதெல்லாம் வெட்கத்தன்மைக்கு உண்டான அடையாளமே இல்லை. எப்படி பெண்கள் வெட்கத்தன்மையோடு இருக்கணுமோ அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஆண்களுக்கு வெட்கத்தன்மை இருக்கணும். வெறும் மேலோட என்ன செய்யக்கூடாது? மேல பனியனே போடாம வெறும் மேல தெருவு நடந்து போகக்கூடாது. நீங்க நிறைய பேர் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, கடத்துற வரைக்கும் வந்துடுறாங்க. வெறும் மேலோட வெறும் கையை மட்டும் கட்டிக்கிட்டு வெறும் மேலோட என்ன இங்க வந்துடுறாங்க, கடத்துற வரைக்கும் வந்துடுறாங்க. அப்படி வரக்கூடாது. ஒரு ஆணினுடைய மேல் பகுதியை ஆடை இல்லாமல் பார்ப்பதற்கு யாருக்கு அனுமதின்னு சொன்னா அவருடைய மனைவிக்கு மட்டும்தான் அனுமதி. அவருடைய மனைவிக்கு மட்டும்தான் அனுமதி. இவர் என்ன செய்யறாரு? கடுமையான வெயிலா இருக்கு, ஒரு துண்டத்துக்கு மட்டும் மேல போட்டு அப்படியே எனக்கு என்னன்னு போறது. இதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, தடுத்திருக்கிறாங்க. நான் என்ன செய்யணும் சொன்னா, நம்முடைய நிலைப்பாடு இஸ்லாத்தினுடைய சரியத்திற்கு உட்பட்டு இருக்கிறதா இல்லை அதை விட்டு தாண்டி போய்விட்டதா என்பதை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடத்திலே அல்லது ஒவ்வொரு நேரத்திலும் நாம் துஆ கேட்க வேண்டும். மறுமையுடைய நிலைப்பாடு நமக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மறுமையினுடைய நிலைப்பாட்டை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 விதமான கண்ணீர் துளி, அந்த 2 விதமான கண்ணீர் துளி இருக்கிறது, அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே அதை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டான். திருமதியில ஒரு ஹதீஸ் வருது, 2 கண்கள் இருக்கு, அந்த 2 கண்களை நரக நெருப்பு தீட்டாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் ஒன்று அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண், 2வது அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய படை வீரர்களை பாதுகாத்த கண். இரவு நேரத்தில் என்ன செய்யறாரு? பாரா பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இரவுல செக்யூரிட்டி நடக்கிறாங்கல்ல, அந்த செக்யூரிட்டி பாக்குறாங்க பாருங்க, அதை நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். இரவு நேரத்தில் நின்று பாதுகாக்க பார்த்தீங்களா? ஏடிஎம் பாதுகாக்கிறது, பெரிய பெரிய பில்டிங்கு ஹோட்டல்லாம் பாதுகாக்கிறாங்க செக்யூரிட்டி. அந்த செக்யூரிட்டி பாதுகாக்கிறதுக்கு உண்டான அந்த அமைப்பு எங்கே இருந்துச்சு? எல்லாம் நம்ம கற்று கொடுத்ததுதான். அந்த இரவு நேரத்திலே அந்த இடத்தை எந்த இடத்தை அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தை ஒருவர் பாதுகாக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய பாஷையில சொல்றதுதான் செக்யூரிட்டி. அந்த செக்யூரிட்டி பார்க்கறாருல, கண் விழித்திருந்து விடியவே கண் விழித்திருந்து அந்த கண்களை நரக நெருப்புத்தினாங்க என்று ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுகணும். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தால இன்னைக்கு நமக்கு அழுக வருதா? இல்ல. சீரியல் பார்த்துட்டே இருக்கும்போது அதுல அழுதுட்டாங்கன்னு வைங்க, இவங்க விடிய அழுவாங்க. நீங்க எப்படிதான் போயிட்டு இருக்கு? அல்லாஹ்வுடைய அச்சத்தினால இன்னைக்கு கண்ணீர் வரல. நீ சீரியல் அழுதாங்கன்னா அழுவாங்க, அவன் அப்படி போயிட்டாமா, இப்படி போயிட்டாமா, அது நாளைக்கு இருந்து தொடர்ந்து போட்டுருவான். நாளைக்கு என்ன கதை வருமோ, அவன் என்ன எழுதினானோ அதான் கதையா வரும். அவன் என்ன எழுதியிருக்கிறானோ அதுதான் கதையா வரும். ஆனா இவங்க என்ன செய்வாங்க? நாளைக்கு 5 பேர் கூட சேர்ந்து உட்கார்ந்து நாளைக்கு இப்படி இருக்குமோ இல்ல அப்படி இருக்குமோ, நாளைக்கு அவனை வந்து பழி வாங்கிடுவானோ இல்ல பழி வாங்க மாட்டானோ, இதெல்லாம் ஒரு தேவையா? இதெல்லாம் யார் கேட்டாங்க? அல்லாஹ்வுடைய அச்சத்தினால இன்னைக்கு கண்களிலிருந்து கண்ணீர் வரல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அச்சத்தினால எந்த கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறதோ அந்த கண்களை நரக நெருப்பு தீண்டுவதை அல்லாஹ் ஹராமாக ஆக்கிவிட்டான். அப்படிப்பட்ட கண்களாக நம்முடைய கண்களை அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. வாசல் தரமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.